என்னோட நெயில் கிளைண்ட்டோட ரிசப்ஷனை நான் அட்டன் பண்ண வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் மேலே பாசம் வச்சு மரியாதையாக எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக என் பிளேஸ்லேருந்து இந்த லொக்கேஷன் 50 மினிட்ஸ் தூரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பி போயாச்சு. அப்படியே நான் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதா இருந்தால் சாரி ட்ரேப்பிங்கும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட 2 ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் சாரி ட்ரேப்பிங் பண்ணியிருந்தேன். அண்ட் இவங்களுக்கு ஹேருமே நான் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப இயர்லியாக போனதுனால முதல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறமா நீங்கள் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போண்டா அந்த சட்னி அதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துட்டு வேலையை பார்த்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, கிளம்பிடலான்னு பார்க்கும்போது என் ப்ரைடோட ஃப்ரெண்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னதும் அவங்க என்ன பண்ணாங்க, என்னங்க நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு நெயில்ஸ் பண்ணியிருக்கீங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுனா நீங்கள் எனக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கையோடு கூட்டிகிட்டு போய் அவங்க பக்கத்துலேயே உட்கார வச்சு அவங்களும் சாப்பிட்டாங்க. இதில் ஒரு க்யூட்டான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு எதனா சப்பாத்தி இல்லை ரைஸ் வேணும் அப்படின்னா நான் கேட்பேன், எனக்கு சாம்பார் இல்லை சட்னி எதனா வேணும்னா அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக நல்லா செம்மையாக போச்சு. ஸோ நான் அவங்களோட காண்டாக்டும் வாங்கிக்கிட்டேன். அவங்களும் இப்போ என் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. இதில் ஸ்வீட்டஸ்ட் அண்ட் த பெஸ்ட் திங் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னா ஓகே, பட் நம்ம தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்க நம்மளை அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கும் போது அது ஒரு செம்ம ஃபீலில்